ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோங்க. வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவு உதிர உதிராக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே போல் ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்போ செய்யும்பொழுது நமக்கு வரணும்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அளவுகள் ரொம்பவே முக்கியம். அதனால எப்பொழுதுமே வீட்டில் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி தான் இந்த மஷ்ரூம் பிரியாணி. இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு நல்லா அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் 5 லிட்டர் அளவுள்ள ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது 125 ml. இதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்திரி சேர்த்துருக்கேன். கல்பாசி, மராட்டி மொகு, ஸ்டார் ஆனிஸ் இது போல் எது இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. அளவுகள் பார்த்துக்கோங்க. இது போல் 2-3 இல்லை எந்த பொருள் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கோ அது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போ மஷ்ரூம் பிரியாணி செஞ்சாலுமே பக்காவாக உதிராக ஜூஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்குங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது. வெங்காயம் நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடும். நான் எந்த பதம் காமிக்கிறேனோ அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி வந்துக்கிட்டே இருக்கு. நான் ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். இது போல் கைவிடாமல் வதக்கும் பொழுது தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு வதங்கி வரும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். 1 பங்கு அளவு இஞ்சி, 1 பங்கு அளவுள்ள பூண்டை விழுதாக அரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேன். இஞ்சியோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் 1 பங்கு பூண்டுக்கு அரை பங்கு அளவு இஞ்சி சேர்த்து கூட விழுது அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் இஞ்சி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக தெரியும், அந்த டேஸ்ட்டும் டிஃபர் ஆகும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இது வதங்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மேலே நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதும் கலர் மாதிரி வந்திருக்கு. இது போல் வதங்கணும். பிரியாணி செய்யும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம கேர்ஃபுல்லாக செய்யும் பொழுது தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல மீடியம் சைஸில் இருக்க தக்காளி 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, புளிப்பும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக கல்லுப்பு இதில் சேர்த்துருக்கேன். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களோட உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி இதை ஸ்லோ குக் பண்ண போகிறோம். ஏன்னா தக்காளி சாஃப்டாக நமக்கு குழைவாக வெந்து வரணும். தக்காளி எந்த அளவு சாஃப்டாக வேகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பிரியாணியோட சுவையும் நல்லாயிருக்கும். பிரியாணி சாப்பிடும்பொழுது நடுவில் தக்காளி நமக்கு தனித்தனியாக தெரியக்கூடாது. இது போல் வேக வைக்கும் பொழுது திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மசிச்சு பாருங்கள். தக்காளி மசிஞ்சிருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா திரும்பவும் இதை தட்டு போட்டு மூடி அப்படியே வேக விட்டுடுங்க. தக்காளி எந்த அளவு குழைவாக வேக வைக்க முடியுமோ அப்படி வேக வச்சுக்கோங்க. சில சமயம் தக்காளி நல்லா ஒரு கெட்டியாக இருக்கும். அந்த தக்காளிலாம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தக்காளியை ப்ராப்பராக வேக வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக குழைவாக தக்காளி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். முதல்ல நம்ம தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவு குறைச்சிக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நம்ம பச்சை மிளகாய் இதில் நிறைய சேர்க்கறது இல்லை, அதனால நம்ம கலர் வேணுன்றதுக்காக இது 2ம் சேர்த்துருக்கோம். காரமும் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். சில சமயம் தனி மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்கும். அந்த மாதிரி தூளாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளை சேர்த்துட்டு இதே போல் எண்ணெயில் வதக்குங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கெல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக 2 சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் சேர்த்துக்கணும். நம்ம 5 விரலில் சேர்த்து எடுத்தால் வரும் இல்லைங்களா, அந்த அளவுள்ள புதினா இலைகளும் கட் பண்ண பிறகு நம்ம கைப்பிடி அளவு எவ்வளவு இருக்குமோ அதுக்கேற்ற கொத்தமல்லி இலைகளும் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். இதில் மஷ்ரூம்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுள்ள மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன மஷ்ரூமாக இருந்ததுன்னா 2, பெரிய மஷ்ரூமாக இருந்ததுன்னா 4 நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த உப்பு காரத்தோடு சேர்ந்து அது கலந்து வரணும். அதனால் கலக்கி விடுங்க. கலக்கும் பொழுது மெதுவாக கலந்து விடுங்க. ஏன்னா மஷ்ரூம்லேருந்து அந்த காம்பு தனித்தனியாக பிரிஞ்சு உடஞ்சி வந்துடும். அதனால் பார்த்து மைல்டாக நீங்கள் கலந்து விடுங்க.
நல்லா கலந்தாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா மஷ்ரூம்லேருந்து தண்ணி எல்லாம் பிரிஞ்சிருக்கும். சில சமயம் மஷ்ரூம்லேருந்து தண்ணி நிறையவே பிரியும். ஏன்னா மஷ்ரூம் ட்ரையாக இருக்கா இல்லை நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு இருக்கா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான். ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை விட நிறையவே தண்ணி விடும். இப்போ குறைவாக தான் தண்ணி விட்டுருக்கு. அதனால நான் 1/2 லிட்டர் அளவுள்ள சுடு தண்ணி சேர்க்கிறேன். இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணியை சேர்த்து நல்லா சூடாக்கி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இதில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இது அப்படியே கொதிச்சு வரட்டும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுள்ள பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்வில் நல்லா தாராளமாக தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த பாஸ்மதி அரிசியை வடிகட்டி அதில் சேர்த்து ஒரு 60% அளவு அது வேகணும். அதாவது நீங்கள் சேர்த்த பாஸ்மதி அரிசியாக இல்லாமல் கொஞ்சம் நீளமாக மேலே எழுந்து அப்படியே அந்த தண்ணி மேலே கொதிச்சு வரும். அந்த சமயம் வரும்பொழுது வடித்து அந்த சூட்டோடையே எடுத்து நம்ம இதில் சேர்க்கணும். அதனால இந்த மஷ்ரூம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அப்படியே சூட்டோடையே வடித்து எடுத்து இந்த அரிசியை சேர்க்குறேன். அரிசி பாருங்கள் எந்த அளவு உதிராக நல்லா நீளமாக இருக்குது. நிறைய நேரம் நீங்கள் அரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா நீளமாக நமக்கு கிடைக்காது, உடஞ்சி போயிடும். அதே போல் பாஸ்மதி அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுடுங்க. இப்போது தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைவாக இருந்தது. நம்ம சாதம் வடித்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விடுறோம். கலக்கும் பொழுதும் இது போல் ஜென்டலாக நீங்கள் அசைச்சு விடணும். ரொம்ப போட்டு கலரக்கூடாது. அப்படி கலந்தீங்கன்னா இந்த அப்படியே அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். பிரியாணி செய்யும் பொழுது அரிசியை 15 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்ச பிறகு அரிசியை கழுவக்கூடாது. கை போட்டு நல்லா 3 முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து சேர்த்திங்கன்னா இது போல் உதிராக நீளமாக இருக்கும். அதே போல் நீங்கள் வாங்குகிற அரிசி நல்லா பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா குழையாமல் நமக்கு கரெக்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள் கலந்து விட்டுட்டோம். தண்ணியும் இந்த சாதமும் இது போல் நமக்கு இந்த பதத்தில் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இந்த சமயத்தில் ஃப்ளாட்டாக நல்லா செஞ்சுட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் மாற்றிருக்கேன். மேலே தண்ணி பாருங்கள் எந்த அளவு வருது. ஏன்னா சாதம் ரொம்ப சாஃப்டாக வேகலை. நீங்கள் கொஞ்சம் வேக விட்டுட்டிங்கன்னா தண்ணியோட அளவு குறைச்சிக்கோங்க. இல்லை சாதம் நல்லா நீங்கள் வரையாக வடிச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ பாருங்கள் இப்போ நல்லா மேலே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ சாதமும் தண்ணியும் கரெக்டான அளவில் வந்துருச்சு. தம் போட போகிறோம். நம்ம 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ அளவுள்ள மஷ்ரூம். அதனால நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா சின்ன ஸ்டவ்வில் வச்சு தான் தம் போட போகிறோம். நான் சமைக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய பர்னர் இருக்கிறதுல வச்சு சமைச்சு காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் இதை சின்ன பர்னரில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் செய்யும் பொழுது ஃபஸ்ட்லேருந்து சின்ன பர்னர்லேயே சமைங்க. நல்லா வெயிட் போட்டுடலாம். இது மேலே இருக்க பாத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணியை இதில் சேர்த்துட்டு நான் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் இது போல் நமக்கு உதிராக சாதம் வெந்திருந்தது. எப்பொழுதுமே பிரியாணி செய்யும் பொழுது நம்ம 1/2 கிலோ அளவு செஞ்சால் 10 நிமிஷம் நமக்கு லோ ஃபயரில் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுங்க. 1 கிலோ அளவு நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஆகும். 20 நிமிஷன்றது பழைய அரிசியாக இருந்ததுனா தான். ஓரளவு மிதமாக இருக்க அரிசி பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள் கலந்து விடும்பொழுது எந்தளவு உதிராக நீளமாக சூப்பராக இருக்குது இந்த பிரியாணி. நீங்கள் செய்கிற மஷ்ரூம் பிரியாணி எப்பொழுதுமே இது போல் உதிராக நல்லா சூப்பரான சுவையில் கமகமான வாசனையில் இருக்கணும்னா இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் பிரியாணியோட உங்களுக்கு பிடிச்ச சைடிஷ் எது வேணாலுமே வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் காரசாரமான கிரேவி வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா காரத்தோட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை ரைத்தா மட்டும்தானா இந்த காரம் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்காமல் செஞ்ச இந்த மஷ்ரூம் பிரியாணியை இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.